பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை ஒளித்து சார்பிலும் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இயேசுவின் அழகும் ஆவிக்குரிய அர்த்தங்களும் என்ற நீண்ட நெடிய தொடர் செய்தியிலே இயேசுவின் பலவீனங்களை குறித்து நாம் ஒவ்வொன்றாய் பார்க்க கர்த்தர் தாமே உதவி செய்து வருகிறார். அதற்காக ஆண்டவரை அதிகமாய் துதிக்கிறேன், தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அந்த பலவீனத்தில் இன்றைக்கு முக்கியமான ஒரு பகுதியை பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசித்தால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார் என்று அந்த வசனம் மிகவும் விவரமாய் அழகாய் நேர்த்தியாய் சொல்லுகிறது. அடிக்கப்படும்படிக்கு. அப்படியானால் இயேசு அடிக்கப்பட்டார். இது அவருடைய பலவீனத்தில் ஒன்று. அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருந்தாலும் அவர் சாதாரண ஒரு மனுஷனை போல அடிக்கப்பட்டார். சாதாரணமாய் யாரும் யாரை அடிப்பார்கள்? பலவீனமானவர்களைத்தான் அடிப்பார்கள். கர்த்தர் நல்லவர். அப்படியானால் இயேசுவும் அங்கு பலவீனத்தை காண்பித்ததாக நாம் பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். எதை கொண்டு இயேசுவை அடித்தார்கள்? யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3வது வசனம், மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 30வது வசனம், மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34வது வசனம், இவைகளை வாசித்து பார்த்தால், முதலாவது கையினால் இயேசுவை அடித்தார்கள். இரண்டாவதாக கோலை கொண்டு இயேசுவை அடித்தார்கள். மூன்றாவதாக வாரினால் அடித்தார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். அது மாத்திரமல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, இயேசுவின் சரீரத்தில் எந்த இடத்திலெல்லாம் இயேசு அடித்தார்கள், இயேசுவின் சரீரத்தில் எந்த இடத்திலெல்லாம் அடித்தார்கள் என்று வேதம் தனித்தனியாய் விவரமாய் சொல்லுகிறது. மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம், மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 67வது வசனம், மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34வது வசனம், இவைகளை வாசித்து பார்த்தால், முதலாவது இயேசுவின் சிரசில், அதாவது அவருடைய தலையில் அடித்தார்கள். இரண்டாவது கன்னத்தில் அடித்தார்கள். மூன்றாவதாக வாரினால் என்று சொன்னால் உடலில் பல இடத்தில் அடித்தார்கள் என்று அர்த்தம். இப்படி இயேசுவின் சரீரத்தில் பல இடத்திலே அவர் அடிக்கப்பட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, இதில் முக்கியமான ஒரு கேள்வி, இப்படிப்பட்ட அடியெல்லாம் கொடுத்தார்களே, எந்த நோக்கத்துக்காக இயேசுவை அடித்தார்கள்? எதற்காக அடித்தார்கள்? அது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 63வது வசனம், லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 64வது வசனம், அதே லூக்காவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 33வது வசனம், இவைகளை வாசித்து பார்த்தால், முதலாவது பரியாசம் பண்ணுவதற்காக அவரை அடித்தார்கள். இரண்டாவது கண்களை கட்டி வேடிக்கை காட்டுவதற்காக அவரை அடித்தார்கள். மூன்றாவது கேட்டால் அதிர்ச்சி அடைவீர்கள், இயேசுவை கொலை செய்வதற்காக, அதாவது கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவரை அடித்தார்கள். இப்படி பல காரணத்துக்காக இயேசு அடிக்கப்பட்டார். இந்த செய்தியை கேட்கிற சகோதரரே, சகோதரிகளே, தெய்வ பிள்ளைகளை, இயேசு அடிக்கப்பட்டார் என்று வாழ்நாள் முழுவதும் கேட்கிறோம். ஆட்டுக்குட்டியை போல அடிக்க கொண்டு போகப்பட்டார் என்று பார்த்தோம். ஆனா இன்றைக்கு அது எப்படி, யார் யார் எப்படியெல்லாம் அடித்தார்கள் விவரமாய் கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். இதெல்லாம் எதற்காக? உங்களுக்காக, எனக்காக, முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக. இந்த கடைசி நேரத்தில் ஒரு முக்கியமான தீர்க்க தரிசன வார்த்தையை நான் சொல்லும்படி கர்த்தர் ஏவுகிறார். இயேசு இது பல விதத்திலும் பல மனிதர்களால் பல நேரத்தில் அடிக்கப்பட்டபடினால் நீங்கள் அடிப்படாதபடிக்கு தேவன் உங்களை காக்க வல்லவராய் இருக்கிறார். எந்த அடியும், எந்த காயமும், எந்த பலவீனமும் உங்களில் உண்டாகாதபடி தேவன் உங்கள் அடிகளை சுமந்து கொண்டு விட்டார். இனி அதில் நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். ஒரு முக்கியமான வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். ஓசியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். அவரே நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். இந்த வார்த்தையின்படி உங்கள் மன காயங்களை, சரீர காயங்களை கர்த்தர் கட்டுவார், அதை ஆற்றுவார். நீங்கள் விடுதலையாவீர்கள். இனி அடிக்கப்பட மாட்டீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபிப்போம்.
எங்கள் அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அற்புதமான இந்த நேரத்துக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம். நீர் அடிக்கப்பட்டீர் என்று நாங்கள் பார்த்தோம். ஆனால் அந்த அடி எப்படியெல்லாம் அடித்தார்கள், எதை கொண்டு அடித்தார்கள், எதற்காக அடித்தார்கள் என்று தனித்தனியாய் விபரமாய் கற்றுக் கொடுத்ததற்காக சோதரம். இப்பொழுதும் தன் வாழ்க்கையில பல சூழ்நிலையில், பல காரணத்தில், பல இடங்களிலே அடிபட்டு கிடக்கிற, அடியோடு காணப்படுகிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் எந்த மனிதனுடைய வாயின் வார்த்தை என்கிற அடியினாலேயும், தண்டனை என்கிற மிலாறு என்கிற அடியினாலேயோ, சோதனை என்கிற அடியினாலேயோ, வியாதி, பலவீனம், பிசாசின் போராட்டம் என்கிற அடியினாலேயோ இவர்கள் ஒரு நாளும் காயப்படாதபடிக்கு என் இயேசு சுவாமி, நீர் இவர்கள் அடியையும் நீர் சுமந்து தீர்த்ததற்காக நன்றி. அது நிமித்தம் இவர்கள் விடுதலையாக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் இவர்கள் சுகமாயிருக்கட்டும், விடுவிக்கப்படட்டும். இனி ஒரு காலம் இவர்கள் தண்டனைக்குரியவர்களாய் இராமல் விடுதலைக்குரியவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுகிறதற்காக நன்றி. உடைய வார்த்தைகளின்படி ஓசியா 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின்படி இவர்கள் காயங்களை நீ கட்டினதற்காக சோத்திரம், விடுதலை கொடுத்ததற்காக சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Our address: Reverend SSK Samuel, Jesus Power Ministries, Ramasamy Raja Nagar, Virudhunagar District, Pin Code 626204, Tamil Nadu, India. Our mobile numbers: 09962547469, 09080583815. Our email ID: ssksamuel69@gmail.com.